ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹீரோயின் சொல்றா, அம்மா நான் என்னோட ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அதை பார்க்கணுமா, வீக்கெண்ட்ல வந்து உங்களை பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இங்க வந்து ஹீரோ வீட்டுக்கு தான் ஸ்டே பண்ண வந்திருக்கா. நம்ம ஹீரோ சொல்றான், ஃபைனலா என் வீட்டுக்கு வந்துட்டியா, லிவிங் டுகெதர் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் இல்லை, நான் டெம்பரவரியா தான் தங்க போறேன், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஹீரோ வந்து எனக்கு ஒன்று வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. என்னடா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ கரெக்டாக நம்மளோட ஹீரோயினுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம சுவி தான். ஹீரோயின் எடுத்து பேசுகிறப்போ நம்ம சுவி சொல்கிறான், இது மாதிரி என்னோட அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் காலியாக இருக்குது, வேணா வாயேன் இங்கே வந்து ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ ஃபோனை பிடிங்கிட்டு, உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தா யாரு கூடயாவது பிளைண்ட் டேட் போயிட்டு ஒரு பொண்ணு பிக்கப் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சுவிக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே ஃபோனை கட் பண்ணி விட்டுறான் ஹீரோ. எப்போ பாரு இவன் தொந்தரவு தாங்க முடியல. சரி நீ ஏதோ சொல்ல வந்தியதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணுமா அப்படின்னு சொல்கிறப்போ என்ன அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருக்கு. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செல்லமாக கோச்சிக்கிட்டு போகிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான், உன் வாயிலேருந்து இந்த தடவை வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நீ லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லணும், நான் சொன்னதெல்லாம் போகட்டும், இந்த தடவை பாரு எப்படி உன்னை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா, 1000 தடவை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான், நான் ரிஜெக்ட் பண்ண இப்போ நானே வந்து வாய்னார கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இப்போ சொல்லவே மாட்டேக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காலையில் ஆனோடனே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு கால் வருது. இது மாதிரி உங்கள் அம்மாவை காணோன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லலை, இது மாதிரி நான் வந்து வெளியே போகிறேன், அப்படிக்கிற வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோயின் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தூரம் தாண்டி ஒரு ஊருக்கு தான் போயிட்டு இருக்கான். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஹீரோவுடைய ஒரிஜினல் அம்மாவை தான் பார்த்துட்டு இருக்கான். அவங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் அவங்களும் இருந்த வீட்டுக்கு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக், ஹீரோவும் அவங்க அம்மாவும் வந்து இந்த வீட்டில் தான் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அம்மா நான் தான் செஞ்சேல் வந்திருக்கேம்மா, என்னை பாருங்கம்மா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அம்மா கேட்குற மாதிரி இல்லை, அப்படி பயங்கர கோவப்படுறான் ஹீரோயினோட அப்பா மேலே. உங்கள் அம்மாவை கொண்டு போய் மனநல பாதிக்கப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிறான். இங்கேருந்து ஹீரோயின் இதை பார்த்துட்டு இருக்கா. யார் அந்த லேடி, இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே கிடையாது, ஹீரோவும் யாருன்றதை சொல்லலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே வந்து இன்னைக்கு மதர்ஸ் டே, அதனால ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே ஹீரோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். அது பார்த்தா அந்த கல்லில் செய்யப்பட்ட வளையலாம், அதை வாங்கிட்டு வந்திருக்கான். நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்போ அவளும் வந்து அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கா. ரெண்டு பேருக்கு ஒரே டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஒர்க் இருக்குமா, நான் அப்புறமா வரேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். அப்படியே பார்த்தா அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே எதுக்கு வந்த, இங்கே உங்கள் அம்மா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோ சொல்கிறான், ஆமாம் எங்கள் அம்மா தான் இருக்காங்க, எங்கள் அம்மா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போகிறப்போ ஹீரோயின் கேட்குறா, நான் என்ன மற்றவங்களா நீ என்கிட்டேருந்து மறைக்கிறதுக்கு, என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ நர்ஸு வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் அம்மா திரும்ப காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாரும் பதட்டப்பட்டு கிளம்பி தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மா வந்து ஹீரோ சின்ன வயசில் படித்த ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று அவங்க பையன் பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக போன நூ என்ன பண்ணுறாருனா இதை பார்த்துட்டு அவங்கள வந்து காருக்குள்ளே ஏற்றிடுறாரு. இங்கே ஹீரோ கரெக்டாக வந்து அந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கான். அதுக்குள்ளே ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ ரொம்ப பதட்டப்பட்டு இங்கே இருக்கவும் ஹீரோயின் வந்துட்டு, இந்த வீட்டுக்கு ஏண்டா நீ வந்தன்னு சொல்லி கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த வீடு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, அவங்க எங்கே தொலைஞ்சு போனாலும் கரெக்டாக இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஆனால் இன்னமும் அவங்க இந்த வீட்டுக்கு வரல, அதை நினச்சாதான் மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் அவங்க வர்ற வரைக்கும் நானும் உன் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா. எங்கள் அம்மா தான் உலகத்திலே பெஸ்ட்டான அம்மா தெரியுமா, என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இப்போ அவங்க இப்படி இருக்கிறத நினச்சா மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக அழுக. இங்கே ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போகுது. அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்குறப்ப அவங்க அம்மா நல்லா பேசுகிறாங்க. ஹீரோக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்படியே அம்மாவை ஹக் பண்ணிட்டு நீங்கள் பத்திரமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நர்ஸ் கிட்ட போய் விசாரிக்கிறான், யார் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு. ஏதாவது அடையாளம் தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் தெரியாதுங்க, காரோடைய வந்து பிளேட் நம்பர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, இதை சூ தான் வந்து அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அப்படியே சூ பயங்கர டென்ஷனில் இருக்காரு, இவன் எத்தனை நாள் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். சூ வந்து ஹீரோவை தத்தெடுத்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோவுடைய அம்மா ஸ்கூலுக்கு தேடி வந்திருப்பாங்க. சூ காரில் உட்கார வச்சு பயங்கரமாக மிரட்டியிருப்பாரு, அவனை நான் தத்தெடுத்துட்டேன், இனிமேல் அவனுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ என் பையன் ஞாபகமாகவே இருக்குது, தூரமாக நின்று பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லி கெஞ்சிருப்பாங்க, நீ வந்தேன்னு வச்சுக்கோ இன்னொரு தடவை உன்னைய வந்து இருக்கிற இடம் தெரியாமல் நான் ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டி விட்டுருப்பாரு. அதோட அவங்க நான் இறந்து போகிற கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஒரு வாட்ச் ஒன்று மாட்டி நீங்க எங்கே தொலைஞ்சு
தொலைஞ்சு போனாலும் நீங்க இருக்கிற லொகேஷன் தெரிஞ்சிடும். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் ஒண்ணு மாட்டி விட்டுட்டு, இங்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. தான் பையன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு. சூ வந்து இது மாரி ஹீரோவ பார்க்கணும்னு சொல்லிட்டு வர வச்சிருக்காரு. இப்ப வந்து சூ சொல்றாரு, "நீ சிங்கப்பூர் போப்பா. அங்க நம்மளோட பிரான்ச் இருக்கு. அங்க போய் சிஇஓவா நீ பதவி ஏத்துட்டு, இது மாரி இந்த பிரான்ச்ச நீ டெவலப் பண்ணணும். நீ தான் ரொம்ப திறமையான ஆளு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "உன்ன விட்டா வேற யாரும் கிடையாது. உனக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் கிடைக்கும். இங்க வந்தோனே சேர்மன் ஆற தகுதியும் உனக்கு இருக்கும்." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் ஒத்துக்கிறான் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு. ஹீரோயின் கிட்டயும் சிங்கப்பூர் போறத பத்தி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். "என்ன தவிர நீ யாரையும் பார்க்கக்கூடாதுடா" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "கண்டிப்பாடி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "இப்பதான் உன் கூட க்ளோஸ் ஆகலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ ஃபாரின் போறேன்னு சொல்ற. இத நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. என் கூடயே இருப்பேன்னு சொன்னியே" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துற விதமா ஒரு கிஸ் பண்ணிடுறான். அது ஹீரோவோட ஃப்ரெண்டும், ஹீரோயினோட ஃப்ரெண்டும் 2 பேரும் மாத்தி மாத்தி ஹீரோவையும், ஹீரோயினையும் குழப்பிட்டு இருக்காங்க. "அடியே அவன் ஃபாரின் போயிட்டான்னு வச்சுக்கோயேன், அழகழகான பொண்ணுங்கள பார்த்து மயங்கிருவான்டி. அப்புறம் உன்ன கழட்டி விட்டுருவான் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றப்போ, "பண்ணாலும் பண்ணுவான்டி. 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் கூட ஆகலையே, ப்ரப்போஸ் கூட பண்ணிக்கல" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க டேட்டிங்க்கு. அப்படியே போறப்போ, ஹீரோவுக்கு பிடிச்ச ஒரு கேக்க தான் நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ணி குடுத்துருக்கா. அது ஹீரோ ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறப்போ, அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கிறப்போ, ஹீரோவோட பர்த்டேக்கு நம்ம ஹீரோயின் அந்த கேக்க குடுத்துட்டு, கையில ஒரு கிஃப்ட் குடுத்துருப்பாங்க காரு. அது மாரி ஹீரோ ரொம்ப சூப்பரா இருக்கு. "எங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு தெரியுமா? எங்க அம்மாவ நான் ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுருப்பான். ஹீரோயின் அப்பயே சொல்லியிருப்பா, "இனிமே நான் தான் உன்னோட ஃபேமிலி. எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன். அதனால நீ பயப்பட வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஹக் பண்ணியிருப்பா. ஹீரோக்கு அப்பயே வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆறுதலா இருந்திருப்பா. அப்படியே இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹீரோயின பார்க்க, ஹீரோ கேட்குறான், "இன்னுமா நீ ஞாபகம் வச்சிருக்கியா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்றப்போ, "நான் எப்படிடா மறப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அங்க ஹீரோ ஃபுல்லாவே கேக்க சாப்பிட்டு முடிச்சிடுறான். ஹீரோயின், "சாப்பிட்டுட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "என்னப்பா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். "அட பாவி! சாப்பிடுறப்போ வாயில எதுவும் தட்டுப்படலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. "அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "ஐயய்யோ! என்ன ஆச்சுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முழிக்கிறப்போ, பின்னாடி வந்து இதே மாரி ஒரு கப் கேக்குள்ள ரிங் இருந்திருக்கு. "இது மாரி என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டியான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறப்போ, ஹீரோயின் நினைச்சிட்டா, "ஆத்தாடி தப்பா போச்சே, தப்பா மாறி போச்சு போல இருக்கு கேக்குன்னு." அந்த பையன் பதறிக்கிட்டு ஓட, எல்லாம் சொதப்பிடுச்சு. நம்ம ஹீரோயின் டென்ஷன்ல அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்படியே வெளிய வராங்க சாப்பிட்டுட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றா, "நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கச்ச, அங்க போய் அவ குடுத்த ரிங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல வாங்கிட்டு வந்துடுறா. ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி தேடி பார்த்துட்டு இருக்கா. இந்த சீன பார்க்குறப்போ எனக்கு "விண்ணை தாண்டி வருவாயா" தான் அப்படியே ஞாபகம் வந்துச்சு. அப்படியே அவ தேடி போயிட்டு இருக்கச்ச, அங்க ரோட்ல வந்து நெறைய பேரு மியூசிக் வாசிக்க, பலூன் விட அப்படின்னு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினுக்காக மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவ பார்த்துட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து சொல்றான், "இது மாரி நீ பண்ண ப்ராமிஸ நீ மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம ஹீரோயின பார்க்க நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா பார்க்குறா. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கிறப்போ, சர்ச்சுக்கு முன்னாடி வந்து ஒரு கப்பல் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லியிருப்பா, "இதே மாரி சர்ச்சுக்கு முன்னாடி எந்த பையன் என்ன ப்ரப்போஸ் பண்ணாலும் நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிருவேன். ரிஜெக்ட் பண்ணாம அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிடுவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பா. "இன்னமும் நீ அத ஞாபகம் வச்சுட்டு, அதே வந்து நீ ஃபாலோ பண்ணியிருக்கியே" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கிறப்போ, "ஒண்ணு நான் நோட்டீஸ் பண்றத விட, இத விட எனக்கு என்ன பெரிய வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இத மாரி ரிங்க குடுத்து, "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ குடுத்த வந்து ப்ராமிஸ நீ வந்து வீணடிச்சிடக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "உன்ன நல்லபடியா பார்த்துக்கிருவேன். இது மாரி நம்ம என்னைக்கும் பிரியாம சந்தோஷமா இருக்கலாம்" அப்படின்னு நெறைய ப்ராமிஸ் பண்றான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே உருகி போயிடுறா. "இத மாரி நான் வந்து கேம்ல தோத்துட்டேன். இப்ப நான் என் மேரேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆக போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கைய நீட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரிங்க போடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளும் வந்து அவ வாங்கிட்டு வந்த அந்த ரிங்க எடுத்து காமிக்கிறா. "நான் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி நினைச்சேனோ, அத விட அட்வான்ஸா, அத விட சூப்பரா நீ பண்ணிட்ட" அப்படின்னு சொல்றப்போ, "ஏய் நீயா என்ன ப்ரப்போஸ் பண்ண பார்த்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதோட ஹீரோயின் வந்து அவ வாங்கிட்டு வந்த ரிங்க வந்து நம்ம ஹீரோ கையில போட்டு விட்டுட்டு 2 பேரும் அப்படியே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே கிஸ் பண்றாங்க. அப்படியே வந்து வீட்லயும் பயங்கர ரொமான்டிக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் ஒண்ணாவும் இருந்துடுறாங்க. அப்படியே காலையில ஆனோனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோ சொல்றான், "டேய் நான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கேன்டா. என்னை ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா?" அப்படின்ற மாரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், "ஏன்டா எல்லார்கிட்டயும் சொல்ற?" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. "எனக்கு கல்யாணம் ஆகல உங்களுக்கு. ஆனா இவங்க ப்ரப்போஸ் பண்ணது எல்லா மெசேஜுமே வந்து அப்பாவுக்கு போயிருக்கு. இது மாரி கூப்பிட்டு சொல்றாரு. நீங்க 2 பேரும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எத்தன தடவ சொன்னாலும் அதுதான்டா நீங்க 2 பேரும் ரிப்பீட் பண்றீங்க" அப்படின்னு சொல்றப்போ, "அப்பா நீங்க கம்முனு இருங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். நாங்க ஒண்ணும் பிளட் ரிலேஷன்லாம் எதுவும் கிடையாது. அதனால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லப்பா" அப்படின்னு சொல்றப்போ, "என்னடா பேசுறீங்க?
வெளியே நம்மள காரி துப்புவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இது மாரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. நீ தான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து கூட பிறந்தவனும் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் கிடையாது இல்லையா? அதனால என் பசங்க கல்யாணத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. இங்க வந்து நம்மளோட சூவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷௌமின்ற பேர்ல வந்து இருக்கிற அந்த ஃபண்டெல்லாம் போச்சு இல்லையா? அத வந்து நம்ம ஹீரோ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்கான். அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ரொம்ப ரிஸ்க்கா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றப்போ, இங்க பயங்கரமா நம்ம சூக்கு கோவம் வருது. அவன் எனக்கு எதிராவே பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறப்போ, இங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. நீங்களும் உங்க பையனும் என்ன பண்றீங்க? என் சோலிய முடிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து சூ வந்து 2 பேரும் ஒண்ணா இருக்கலான்ற மாரி சொல்றப்போ, அதெல்லாம் முடியாது. குழந்தை இருக்கு வயித்துல அப்படின்னு சொல்லிட்டு இவ இக்னோர் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவரு என்ன பண்றாருன்னா, கிளப்ல போயிட்டு அங்க பிள்ளைகளோடலாம் ஒண்ணா இருந்துட்டு இருக்காப்ல. அப்ப வந்து கரெக்ட்டா நம்மளோட வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறா. இவர் ரொம்ப தண்ணிய போட்டுட்டு ஒரு மாரியா நிதானம் இல்லாம இருக்காரு. வந்ததுக்கப்புறம், "இத மாரி என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி ஒரு பொண்ண பார்த்துருக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றப்போ, இதெல்லாம் பார்த்த செம்ம கோவம் வருது. புடிச்சு தள்ளி விட்டுர்றா அவர. அதுக்கப்புறம் அங்க இருக்க பொண்ணு சொல்லுது, "என்னதான் இருந்தாலும் நீ மிஸ்ட்ரிஸ் தானே! நீ ஒண்ணும் அவன் ஒய்ஃப் கிடையாதே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. "என்ன மாரி நீயும் ஒருத்தி தான். உன்னைய விட்டுட்டு சீக்கிரம் என்கிட்ட வந்துருவான்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க செம்ம கோவம் வருது. அப்படியே வீட்டுக்கு போறா. காலையில ஆனோனே எங்க அம்மா பயங்கரமா கத்துறாங்க. இந்த மாரி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல. நீங்க நைட்டெல்லாம் எங்க போய் தங்கிட்டு வரீங்க? பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. இல்ல குழந்தை வேற வேணும்னு கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றப்போ, இங்க கிட்ட ஐம் சாரி. நான் வந்து இனிமே எங்கேயும் போமாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாரி கிட்ட ப்ராமிஸ்லாம் பண்றாரு. அப்ப என்ன சொல்றான்னா, புது இன்வெஸ்டர் கிடைச்சுட்டாங்க. கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்றா. சரி ஒரு 4 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல எனக்கு வந்து 20 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காசு கேட்குறா. இவரும் வந்து சரி வேற வழி இல்ல. ஏதாவது ஒரு ஃபண்டுலேருந்து நான் மறைமுகமா எடுத்து தரேன் அப்படின்ற மாரி இவரும் ஒத்துக்கிறாரு. வந்து ரொம்ப காச இவர்கிட்ட வந்து புடுங்குற மாரி தான் தெரியுது. ஹீரோ கொஞ்சம் ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா அவன் ஃபைல் எல்லாம் யாரோ கிழிச்சு பார்த்த மாரி இருக்கு. என் ஹீரோயின் கிட்ட போய் கேட்குறான். "நீ எதுவும் என் ஃபைல் எல்லாம் பார்த்தியாப்பா? ஏதோ கொஞ்சம் கிழிஞ்சிருக்க மாரி தெரியுது" அப்படின்னு சொன்னா, "நான் எதுக்குப்பா உன் ஃபைல பார்க்க போறேன்? அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு" சொல்றப்போ, இங்க ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் ஆயி என்ன பண்றான்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். யாரு வீட்டுக்கு வந்தா போனான்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா கரெக்ட்டா சூவோட அசிஸ்டன்ட் தான் வீட்டுக்குள்ள வந்த மாரி காட்டுது. இவன் எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்தான்? அப்பன்னா என் மேல ஏதோ டவுட் வந்திருக்கு சூக்கு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுது. உடனே சூவ மீட் பண்ண போறப்போ, சூ கேட்குறாரு, "செந்தூரியம் ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்து எதுக்கு அடிக்கடி போற? நான் கேள்விப்படுறேன்" அப்படின்னு சொல்றப்போ, "செந்தூரியம் ஹாஸ்பிட்டல் தான் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல். இத மாரி உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க எதுக்கு இத கேட்குறீங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். "இல்லப்பா நீ எனக்கு சொல்லணும். எதுக்காக நீ அங்க போற? யாரும் தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்களான்னு" சொல்லி கேட்டா, "ஆமா எங்க அம்மா தான் இங்க இருக்காங்க" அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். ஏன்னா அவர் ஃபைல் எடுத்து பார்த்ததெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. "எவ்வளோ தைரியம் தான் உங்க அம்மாவ கண்டுபிடிச்சது எங்ககிட்ட சொல்லல. நாங்க எத்தன வருஷமா உங்கள தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? உன்ன வளர்த்த அப்பா என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா?" அப்படின்னு சொல்றப்போ, "எங்க அம்மா அப்படி ஒரு மனநிலைமையில இருக்கிறது நான் வந்து யார்கிட்டயும் சொல்ல நான் விரும்பல. அவங்க மென்டலா டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அதனால தான்ப்பா நான் சொல்லல. யாருக்கும் துன்பம் குடுக்குறது எங்களுக்கு பிடிக்கல. எங்க அம்மா இப்படி இருக்கிறது." சூ ரொம்ப அக்கறை இருக்கிற மாரி பேசுறாரு. இங்க ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. சிங்கப்பூர தான் காட்டுறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவே ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான். இன்னும் அவங்க வந்து பார்த்துக்கிடல போல இருக்கு. அப்படியே ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கையில, இது மாரி ஹீரோயின் வீட்ல இருக்கா. அவ வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது. நம்ம ஹீரோ தான் அனுப்பியிருக்கான். அப்படியே வச்சுட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருக்கப்போ, "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்க போறேன். ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். இது மாரி ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கதவ தொறந்து பார்த்தா ஒரு பொக்கே வந்திருக்கு. "என்னடா பொக்கே மட்டும் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா, பின்னாடி நம்ம ஹீரோவும் நிக்கிறான். அப்படியே வந்தோனே நம்ம ஹீரோயின், "டேய் இது முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றப்போ, "இது உனக்கு சர்ப்ரைஸ் டி" அப்படின்னு சொல்றப்போ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் வந்து இது மாரி போர்ட் மீட்டிங் வந்து இருக்கு இன்னைக்கு. வந்துடுங்க அப்படின்னு சொல்றப்போ, திடுதிப்புன்னு என்ன போர்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் போர்ட் மீட்டிங்க்கு வந்தோனே நம்ம சூ கத்துறாரு. சேர்மனுக்கே தெரியாம போர்ட் மீட்டிங் யார்ப்பா வச்சது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கப்போ, அங்க இருக்க ஒரு மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர் இருக்காரு இல்லையா? அவர்கிட்ட போய் இது மாரி சூ சொல்றாப்ல, "நீ வந்து என்கிட்ட தனியா பேசியிருக்கலாமே. போர்ட் மீட்டிங் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்றப்போ, "இத மாரி எல்லார்கிட்டயும் ஒரு எஸ்டிமேட் குடுத்து, இத பாருங்க. இத மாரி எவ்ளோ ஃபண்ட் வந்து களவாண்டு போயிருக்கு. இவரு தான் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. மில்லியன் கணக்குல வந்து ஃபண்ட் வந்து வெளிய வந்து அனாவசியமா போயிருக்கு கணக்கிலே இல்லாம. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து இல்லீகல். இவர எப்படி நம்ம சேர்மனா வைக்க முடியும்? கொஞ்ச நாள் இவரு ரிசைன் பண்ணிட்டு, இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இவர சேர்மனா வச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி இவர் சொல்லிடுறாரு. "எனக்கு யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, இங்க மெஜாரிட்டி பீப்பிள்ஸ் எல்லாம் கை தூக்கிடுறாங்க. அதனால வந்து இது ஓகே ஆயிடுது வோட்டிங்ல. அப்படியே வந்து நம்ம ஹீரோ தான் அடுத்த சேர்மன் சொல்றப்போ, இங்க ஷூக்கு பயங்கர
பயங்கர கோவம் வருது. அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், "இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சிங்கப்பூர்ல இப்ப இருக்கனால அந்த ஒர்க்க முடிச்சுட்டு தான் இங்க வர முடியும். அதுவரைக்கும் வந்து நான் இருக்க வேணாம். இந்த மாரி சூவோட பொண்ணான நம்மளோட நூவே இருந்துட்டு போட்டும். சேர்மனா" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமாகுது. "நானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, ஆமா. ரொம்ப பதறாத. கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிரு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இங்க சூக்கு பயங்கர கோவம் வருது. "என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு" சொல்லிட்டு, அப்படியே அந்த ஃபைல தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டுல கிளம்பி போறாப்ல. இது மாரி நம்ம ஹீரோ ரொம்ப குழப்பத்துல உட்காந்துருக்கான். சடனா எப்படி இப்படி நடக்கும்? யார் வந்து இந்த மாரி ஃபண்டோட பேப்பர்ஸ்லாம் எடுத்து குடுத்தது? இது நான் தான் நிர்வாகம் பண்றேன். அப்பனா என் மேல தானே பழி வரும்னு சொல்றப்ப, இங்க ஹீரோயினும் அதான் சொல்லிட்டு இருக்கா. இது மாரி ஹீரோ தானே வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ட வந்து மெயின்டெயின் பண்றான். அவன் தான் அந்த ஃபண்ட் வந்து அந்த பேர்ல தான் நெறைய எடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஹீரோ குடுத்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் நம்ம ஹீரோவ வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்றா. ஹீரோ மேல தான் எல்லா பழியும் வரணும்னு சொல்லிட்டு யாரோ பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்மளோட சூ வந்து ஹீரோ உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. இது மாரி ஹீரோ சொல்றான், "ஒண்ணும் பயப்படாதீங்கப்பா. உங்க மேல இருக்க அந்த காசு கேஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணிறலாம். நீங்களே வந்து திரும்ப சேர்மன் ஆயிரலாம். ஒண்ணும் பயப்படாதீங்கன்னு" சொல்றப்போ, "இதெல்லாம் நீ தான் ஹேண்டில் பண்ண. இந்த எவிடன்ஸ நீ குடுக்காம அவங்க கிட்ட எப்படி போகும்?" அப்படின்னு சொல்றப்போ, "கேஸ்ன்னு வந்தா எப்படியாவது விசாரிச்சுக்கிருவாங்க அவங்க. நம்ம எதுவும் தப்பிக்க முடியாது" அப்படின்னு சொல்றப்போ, "உன்ன வளர்த்து பெரிய ஆளாக்குன எனக்கே வந்து நீ இப்படிதான் ரீபே பண்ணுவியான்னு" சொல்றப்போ, "நீங்க என் லைஃப்ல நெறைய வந்து எனக்கு தண்டனை குடுத்துட்டீங்கப்பா. அழியாத தண்டனை நெறைய குடுத்துருக்கீங்க. என் கூட வாங்க காட்டுறேன்னு" சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக, அவங்க அம்மா இவன பார்த்தோனே, இவன் கெட்டவன் கெட்டவன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. "அம்மா நான் இருக்கேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. வாங்கம்மான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வரான். வந்துட்டு, "பாத்தீங்களா, எங்க அப்பா சாகுறதுக்கு முன்னாடி உங்கள பத்தி எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இந்த டைரியில. நீங்க எவ்ளோ கெட்டவரு. கூட வேலை செஞ்ச ஒருத்தவர நீங்க இப்படிதான் சாவடிப்பீங்களா? உங்க கூட டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவரன்னு" சொல்றப்போ, "நீ தப்பு தப்பா புரிஞ்சிருக்க. உங்க அப்பாக்காரன் ஏதோ தப்பு தப்பா எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான். அப்படிலாம் இல்லப்பா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்றத புரிஞ்சுக்கோன்னு" சொல்றப்போ, "நீங்க பொய் சொன்னா இத நம்புவேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு காலமும் நான் நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "இது மாரி நீங்க முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் எங்க அம்மாகிட்ட. அப்பதான் உங்கள மன்னிப்போம்." இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம 29 எபிசோட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 4 எபிசோட்ல இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணிரலாம்.